அது இப்போ போலீஸ் நிற்குது, டிரெக்டர் நிற்கிறாரு, எல்லாம் வந்துட்டு அதை காய்ப்பான் ஆசிரியரோட. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள போங்க, சரிதானே? பிள்ளைகளோட ஒரு பிள்ளை மயங்கி விழுந்துட்டது, ஒரு பிள்ளை செத்துட்டு சொல்லுவாங்க மயங்கி விழுந்த இடத்துல யார் பொறுப்போ? சரியா நாங்க கதை சரிதானே? மாவட்ட கல்வி பணிப்பாளர்கிட்ட காய்ச்சிருக்காரு சொன்னார் 2 நாள் தான் இருக்குது ஸ்கூல் லீவுக்கு. அதனால் இப்போ ஒரு எந்த முடிவு எடுக்கல, ஸ்கூல் தொடங்கக்குள்ள அவங்களுக்கான முடிவு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன மாதர்மணிக்க மலங்குளத்தில் நடந்த பிரச்சனை என்னென்னா, எங்களோட டீச்சர்ஸ் ஆகலை அதிபர் கொடூரமாக பேசுகிறது, அவங்கள மதிக்காமல் கதைக்கிறது. அதால் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் உடனே வெளியால் திரிஞ்சு ஓடி திரிஞ்சால் அடிக்க போகிறது, அடிக்கிறது பிரம்பால். அப்போ பிள்ளைகளை மதிக்கிறது இல்லை. அப்படி செய்தவர்கள் எங்களுக்கு அதிபர் வேணாம், அதிபரை மாற்றி வேறு நல்ல அதிபரை தந்தால் சரி. டீச்சர்ஸ் ஆகலை ஸ்கூலை விட்டு ஒருத்தரையும் மாற்ற வேணாம், எங்களுக்கு அதிபரை மாற்றி நல்ல டீச்சர்ஸ் ஆகலை தந்தால் சரி. டீச்சர்ஸ் ஆகல் ஒருத்தரும் மாற வேணாம், நல்ல அதிபர் தந்தால் சரி. இவர் 1.5 வருஷமாக இந்த அதிபர் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. மற்றது இவர் வந்த நாள்லேருந்து டீச்சராக்களோட பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் டீச்சராக்களை பேசுறது, விளையாட்டுக்கு போகின்றதும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. மற்றது பள்ளிக்கூட ஸ்கூல் பொடியில் வச்சு வேலை செய்கிறது. மற்றது ஒரு கிழமைக்கு ஒருக்கா 4-5 நேரம் மீட்டிங் போடுறால இவர் டீச்சராக்கள் ஸ்கூல் பொடிகள் படிக்கிறதே இல்லை. இவர் சொல்கிறது டீச்சராக்களை புள்ளைய சொல்லி கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு படிப்பு நடக்கிறதில்லை. இவர் வளையத்தில் இது போடுறோம். மற்றது இவர் எங்களுக்கு தெரியாமல் ஒரு டொய்லெட் எடுத்திருக்கார், கண்ட்ராக்ட் எடுத்துருக்கார். அந்த வேலைக்காண்டி எங்கட ஸ்கூல் பொடிகளை வச்சு தான் வேலை செய்கிறது. அது இவற்றை கண்ட்ராக்ட், அது இன்னும் முடியலை. இப்போ அது 8-9 மாதம் ஆகுது, அந்த வேலை இன்னும் முடியலை. இவற்றை கண்ட்ராக்ட்லாம் எடுத்து மற்றது இங்கே இருந்த இந்த புது கட்டிடம் கட்டி இருந்த சல்லியை கொண்டு வேறு ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கேன். மற்றது இவர் நாங்கள் இப்போ ஆசிய தினம் செய்கிறக்காண்டு பழைய மாணவர் சார்பில் நாங்கள் காசு ஏற்றினாங்க. அந்த காசில் ஆசிய தினம் செய்ய வேண்டாம் இந்த புது கட்டிட துறப்புலாக்கு பயன்படுத்திட்டார். அதில் அவ்வளோ காசும் எங்களுக்கு கணக்கு வழக்கு கொண்டும் காட்ட இல்லை. மற்றது இவர் பேல்புட் சாமான் இவர் தண்டை கடையிலேருந்து எடுத்து வரார். இது பேல்புட்டில் 12,000 ஒரு மாதத்துக்கு வாங்குறார். ஒரு கிழமைக்கு 3,500 கிட்ட எடுக்கிறார். ஆனால் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை. இப்படி இவர் கணைய பிரச்சனை இருக்கிறார். இவர் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. இந்த ஸ்கூலில் இவர் ஒரு இதுவும் நடக்கலை. இவர் வந்த காலத்து பகுதிக்கு ஒரு முன்னேற்றம் நடக்கலை. இவர் கொண்டிருக்க எங்கள் ஸ்கூல் கீழாக போய் கொண்டிருக்கு. அதாவது இவர் ஆசிரியர்கள் வெளியில அனுப்பி கொண்டிருக்கிறார். நடைமுறை தெரியல. டீச்சராக பண்பான டிசிப்ளின் தெரியும். டிசிப்ளின் என்ற இதே இவரில் இல்லை. பப்ளிக்ல வச்சு என்ன சின்ன விஷயத்துக்கும் பப்ளிக்ல வச்சு தான் பேசுறாரு. ஒரு டீச்சரை வச்சு இவர் ஒரு சின்ன பிள்ளைக்கு இவர் கூப்பிட்டு பேசி போட்டு அந்த டீச்சர் மன்னிப்பு கேட்டுருக்காரு. அப்படி காலைல மன்னிக்கிறார். வெளியில போய் அங்கே இவர் எங்க ஸ்கூலுக்கு தேவையில்லை. வேற மாத்திரா எங்களுக்கு ஒரே முடிவு. என்னுடைய பெயர் பொன்னையா கணேசலிங்கம். நான் இப்பாடசாலைக்கு பதவியேற்று 1 வருடம். அதிபரிடமாற்றத்தின் போது இந்த பகுதி பெற்றோர்கள் கேட்டதற்கு அமைய நான் இந்த பாடசாலையை கடமையேற்றினேன். இந்த பாடசாலையை என்னுடைய கல்வி வளர்ச்சி நிர்வாக நடவடிக்கைகளை திறம்பட எடுத்துச் செல்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதற்கு பல இடையூறாக பல ஆசிரியர்கள் இங்கு இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சிவபாலன் என்ற ஆசிரியர் 11 வருடம் இந்த பாடசாலையில் இருந்து இந்த பாடசாலையின் கிராமத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு பின்னடைவாக காரணமாக இருந்திருக்கின்றார். அப்பொழுது இந்த பாடசாலையினுடைய சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது இவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்காமலுக்கு இருந்திருக்கின்றார்கள். எனக்கு அந்த விடயம் இப்போ அண்மை காலங்களில் தெரிய வேண்டி வந்தது. அதை முதல் காரணமாக கொண்டு நடைபெற்ற முதலாந்தவன பரீட்சையில் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருந்த பரீட்சையில் சில மோசடிகளை செய்து மீண்டும் திரும்பவும் எனக்கு தெரியாமலுக்கு அந்த பரீட்சைகளை வைத்து சில தங்களுக்கு இசைவான மாணவர்களுக்கு அந்த புள்ளிகளை அதிகரிக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களை தட்டி கேட்கின்ற பொழுது அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்று திரட்டி இந்த கிராம மக்களுக்கு தவறான கருத்துக்களை வழங்கி இவர்கள் இத்தகைய செயல்பாட்டில் ஈடுபட்டவர்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய கிராமம், அவர்களுடைய பிள்ளைகள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எனக்கு பொருத்தமான ஒரு பாடசாலையை கேட்டு நான் ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கின்றேன். அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு அதிபரை இந்த பாடசாலையை போட்டு நடத்தட்டும். அதை விட இந்த மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளையும் இவர்கள் பின்னடைய போகின்றார்கள் என்பதனை நினைக்க எனக்கு கவலையாக இருக்கின்றது. இவர்கள் எந்த குற்றச்சாட்டை சுமத்தினாலும்
நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முழுக்க அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் இணைச்ச நேரம் பாடசாலைக்கு வந்து இணைச்ச நேரம் பாடசாலையிலிருந்து வெளியேறுவதற்கும் தங்களுடைய இஷ்டப்படி கற்பித்தலை மேற்கொள்வதற்கும் இவர்கள் தடையாக நான் இருந்திருக்கிறேன் என்பதை உணர்கின்றேன். என்னுடைய குற்றச்சாட்டுக்கள் எனக்கு கேட்ட குற்றச்சாட்டு வலய கல்வி பணிப்பாளருக்கு முன்னால் அவர்கள் கூறுகின்றார்கள். கடுமையாக நிற்கிறேன், ஆசிரியர்களை பேசுகின்றேன், அசம்பிளியில் சில விடயங்களை பப்ளிக்காக கதைக்கின்றேன், நான் அதை எங்களுக்கும் ரகசியமாக கதைச்சிருக்கலாம் தான் என்று கூறுகின்றார்கள். வலய கல்வி பணிப்பாளர் என்ன கூறினார், தம்பி உமக்கு பொருத்தமுண்டா இல்லை என்று சொன்னார். நேர் மெடிக்கல் லீவை போட்டுட்டு நில்லும், ஆனால் சட்ட நடவடிக்கை அதிபர் ஆசிரியர்கள் மீது தொடர்ச்சியாக நடைபெறும் என்று கூறியிருக்கின்றார்.